தேவரும் என் கடல் சூழ எம்பிரான் என்றிறைஞ்சுவ விண்கடல் செய்தவர் மேலெடுந்த புறம் கண்கடல் செய்யும் கருத்தறியாரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் புறச்சமய சிந்தனையில் 1535வது மந்திரம் சிந்திக்கின்றோம். அண்ணலை நாடிய 6 சமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியே உள்நின்று அழிய மன்றிலர் ஆதலால் மண்ணின்று ஒழியும் வகை அறியார்களே அப்படின்னு மக்களை பார்த்து மூடத்தனமா இருக்கின்ற நிலைமைய திருமல நாயனார் மனம் விரும்பி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இது உணர முடிகின்றது. உள்நோக்கி பயணம், புறப்பயணம், இந்த 2 கான்செப்ட் தான் இங்க நம்ம அதுல சிந்திக்கிறதா சொல்லலாம். புற வழிபாடு அப்படிங்கும் போது நாம 6 வகையான சமயங்கள்ல ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லயே மூழ்கிக்கிட்டு இன்ப துன்பங்களையே அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா மிஞ்சி மிஞ்சி போனா தேவர்கள் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேல போக முடியாது. உண்மையான உட்கருத்து என்னன்னா, யோகஞான மார்க்கத்தின் மூலமாக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். வெளித்தோற்ற சமய சடங்குகள் மட்டும் கவனம் செலுத்தாது உடம்புக்குள் இருக்கின்ற ஆன்மாவை தூய்மையான அறிவின் மூலம் இறைவனை கலக்கக்கூடிய, இறைவனுடன் கலக்கக்கூடிய சித்தாந்த நெறியை முக்திக்கான ஒரே வழியாக இருக்கும் என்பதை உணர முடியாதவர்களாக மடையர்களாக இருக்கின்றார்களே அப்படின்னு நாயனார் சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் பத்தனம்கார் ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் புறச்சமய நிந்தனை பாடல் 1535 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் வருகின்றது. அண்ணலை நாடிய சமயம் பின்னவராக மிகவும் விரும்பியே முன்னின்றடியும் முயன்றிய ஆதலால் மண்ணின் தொழியும் பகையறியாதடி. அண்ணலை நாடிய 6 சமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியே முன்னின்று அழியும் முயன்றிலர் ஆதலால் மண்ணின்று ஒளியும் வகையறியார்களே. இதன் விளக்கமாக சரவண தளத்திலிருந்து அண்ணலாகிய இறைவனை தேடி அடைய உதவும் 6 விதமான வழிமுறைகளும் முக்தி அடையவும் தேவர்களாக ஆக வேண்டும் என்று மிகவும் விரும்புகின்ற உயிர்களுக்கு வழிகாட்டவே உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் அந்த 6 வழிமுறைகளின் உட்பொருளை ஆராய்ந்து அறிந்து கொண்டு உணர்ந்து தெளிவடைவதற்கான முயற்சியை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆதலால் வெறும் ஆசைகளுக்காக புற வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தும் அழிந்து போவதையும் மற்றவர்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தும் அழிந்து போவதையும் அறிந்து கொண்டு அழியாமல் இருக்கின்ற முறையை அறிந்து கொள்ளாமலேயே இவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இன்னொரு தேவர் விளையாட்டுவாதிகள் பார்ப்போம். சிவபிரானை இகழாது போற்றுகின்ற அகச்சமயங்கள் 6லும் நிற்போர் அவ்வச்சமய கடவுளரது உலகத்தை அடைந்து இன்புற்று இருக்க புறச்சமயிகள் அவற்றை விடுவித்து பிற விண்ணுலகங்களை அடைதலை மிகவும் விரும்பி வினை கட்டி நின்றும் வெளிப்பட மாட்டாது அதனுள் நின்றே அழிகின்ற அவச்செயலாதலால் அவர்கள் பிரகிருதிக்கு மேல் செல்லும் வழியை அறியாதவர்களே ஆவர். இதன் குறிப்புரையாக 6 சமயமும் என்பது இரட்டுற மொழிதலாய் வேறு விண்ணவராக என பொருள் தந்து மிகவும் விரும்பியே என்பதனோடும் இயந்தது. முள் என்றது முட்புதரை, வினையை காடாக உருவகைத்து கூறலும் மரபு என்றது. நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான் என இதனுள் பின்வருதலும் இருவினை மாமரம் என்றவையும் போல்வன பற்றி உணர்க. முயற்று முயற்சி என்றது தவத்தையாகலின் அதனை இலர் என்றது. அவச்செயலை உடையராதனை குறித்தது. மண் என்றது அது முதல் பிரகிருதிக்காரும் உள்ள தத்துவங்களுக்கு
உபலக்கணமாய் தத்துவ புவனங்களின் மேல் நின்றது. அகச்சமயம் ஆறாவன: பாசுபதம், மாவிரதம், வைரவம், சாத்தம், காணாபதீயம், கௌமாரம் என்பன. காபாலமும் காளாமுகமும் பாசுபதம், மாவிரதம் என்பவனற்றுள்ளே அடங்கும். சாத்தம் என்றது சுத்த சாத்தத்தையே, வாம மதத்தை என்று. இம்மதங்களில் நிற்போர் சிவதீக்கை பெறுதலில்லை ஆயினும் உருத்திரன் முதலியோரை சிவனது மூர்த்தி பேதங்களாக கருதி வழிபடுதலும், சிவனை தேவருள் ஒருவனாக வைத்து இகழ்தல் இன்மையும் உடையராகலின். இவரை அண்ணலை நாடிய சமையர் என்றும், இவர் பிரகிருதிக்கு மேல் உள்ள சீகண்ட ருத்திரர் முதலிய உருத்திரலோகங்களை அடைவராகலின், பிறரை மண்ணின்றொழியும் வகையறிவார்களாய் விண்ணவராவர் என்றும் அருளி செய்தார். இவருள் பாசுபதர் மதம் முதலியவற்றையே பொதுமையில் சைவம் என வைத்து சைவம், வைணவம், சாத்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என சமயங்கள் 6 என்பாரும் உளராயினர். சைவத்தை நீக்கி சௌமியம் என்பது கூட்டி 6 என்பாரும் ஒருங்காரர். உலகாதையர் விண்ணவராக விரும்புதல் இன்மையின் அங்கனம் விரும்புவராக கூறியது புத்தர் முதலிய பிறரையேயாம். அவரெல்லாம் தாம் ஒரு உலகத்தை முக்தியுலகமாக கற்பித்துக் கொண்டு அவற்றின் கண் செல்ல விரும்புவனாராயினும் அவர் அடைவது பிரகிருதிக்கு கீழ் உள்ள தத்துவ புவனங்களையே என்பது நாயனாரது திருவுள்ளமாதே. அவரை மண்ணின்றொழியும் வகையறியாதவர் என்று அருளி செய்தார். இதனால் புறச்சமயங்கள் பிரகிருதியை கடப்பிக்க மாட்டாமை கூறப்பட்டது. அப்படி இதுக்கு ஒரு நீண்ட குறிப்புரையா நீண்டதா கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்து வரவங்க விளக்கம் தரலாம். அம்மா கௌரியம்மா, வணக்கம் அம்மா. வாருங்கள். நன்றி. மிக அருமை. நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. பெரிய லெவல்ல இருந்தது, நிறைய விஷயங்கள் புரியல. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கய்யா, அருமை. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1535. அண்ணலை நாடிய 6 சமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியேம், உள் நின்று அழியும் முயன்றிலர் ஆதலான் மண்ணின்று ஒளியும் வகை அறியார்களே. Translation: Wishing immensely to become the top, the 6 faiths that seek the Lord ruin quarreling among themselves. For lack of effort, they remain ignorant of the path to rid of earth. அண்ணலை நாடிய 6 சமயமும் விண்ணவராக மிகவும் விரும்பியேன். அந்த 6 சமயமும் அந்த சமயத்துல அந்த பாதியிலே நிக்கிற மாதிரி இங்க நம்ம இங்க பெரிய ஆள் ஆகணும், அந்த விண்ணவராக தேவர்கள் ஆகணும்னு அந்த இறைவனை நாடிதான் அந்த சமயமும் இருந்திருக்கு. ஆனா அவங்க அந்த இறைவனை நாடி அவங்க விண்ணவராக தான் முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர அந்த இறைவனை அடையணும், தன்னுள்ள இருக்கிற இறைவனாக ஆகணும் அப்படின்ற அந்த முயற்சி இல்லாம இருந்திருக்கிறாங்க. அதனால ஒரு யூஸும் இல்லைன்னு நேத்து பாடல்ல பார்த்தோம். உள் நின்று அழியும் முயன்றிலர் ஆதலன். இதுல சில இதுல முன் நின்றுன்னு இருக்கு, எதுல உள் நின்றுன்னு இருக்கு. ஆனா பொருள் நமக்கு உள்ள நின்று அந்த வினைகளை நீக்கி அதுக்கான முயற்சியில நம்ம இருக்கிறது இல்லை. அதனால இந்த மண்ணின்று ஒளியும் வகை அறியார்களே. அதனால இந்த மண்ணில் பிறக்காம இருக்கிறதுக்கான வழிகள்லாம் அவங்களுக்கு தெரியாமையே இருக்கு. அறியாமையில தான் இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது. இது எப்படின்னா நம்ம அறியாமையில இருக்கோன்றது தெரியல. ஆனா இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு தான் போயிட்டு இருக்கோம். எப்படி இப்ப நம்ம ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி ஒரு வேஷம் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அது பிச்சை எடுக்கிறதுலே நான் 2 தெரு எடுத்துட்டேன்னா இன்னொருத்தவங்க 3 தெரு எடுக்கிறாங்கன்னா அதுல ஒரு பெருமையா நம்ம நினைச்சுக்கிற மாதிரி. இதுல அவங்கள என்னை விட போட்டி பொறாமை அந்த மாதிரியான விஷயங்கள், இதுல நான் பெரிய ஆளா ஆகணும், அதுல நான் பெரிய ஆளா ஆகணும்னு நினைச்சுக்கிறோம்ல. இது எல்லாமே நம்ம இப்ப இந்த நிலையில இருந்து நம்ம அந்த பிச்சை எடுக்கிறவங்க இதுல நான் பெரிய ஆளு, நான் பிச்சைக்காரங்களுக்கே தலைவன் அந்த மாதிரி இருக்கிறப்ப
வந்து நான் இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு நம்ம அதிலே திரும்ப திரும்ப இன்னும் நான் எப்படி நிறைய பிச்சை எடுக்கிறதுன்னு நான் வந்து யோசிக்கிற மாதிரி தான். அப்ப அதிலே இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை இல்லையா? நம்ம யாருன்ற உண்மை தெரிஞ்சு நமக்குள்ள போகணும். அதுதான் முருகரும் அருணகிரிநாதருக்கு சொன்னாரு. அந்த மாதிரி இது மாதிரி திரும்ப திரும்ப இந்த இதுலயே நீ வந்து உழண்டுட்டு இருக்காம சொல்லற சும்மா இரு. அது ஒண்ணுதான் அப்படின்றது தான் அவரோட கருத்து. ஏன்னா உள்ளுக்குள்ள நீ யாருன்றத உள்ள போய் உணர்ந்து அது யாருன்ற பாதை இருக்கு. அதை நோக்கி போய் நீ யாருன்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த இந்த நம்ம இந்த பிச்சைக்காரங்களாக இருக்கவே தேவையில்லைங்கிறது புரியும் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம்தான் எல்லாருமே நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நம்ம அது தெரியாம இந்த இதுலயே எப்படி பெரிய ஆளா இருக்கிறது, இதுலயே எப்படி இது பண்றது அப்படின்றது தான் நம்ம இந்த உலகத்திலேயே எவ்வளவு வசதியாக இருக்கிறதுன்றத மட்டுமே பார்க்கிறோம். அதனால வினைகள் ஆசைகள் சேர சேர வினைகளையும் சேர்த்துக்கிட்டே போறோம். அந்த மாத கேலண்டர் மாதிரி தான். இப்ப நான் 4ஆம் நம்பர்னா நீங்க 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் இப்படிதான் இருக்கும். நான் வந்து ஒரு 4 எழுத்து தான் அதுல இருக்குன்னா 5 எழுத்து இருக்கிற பக்கத்து இதை பார்த்துட்டு நம்மளுது கம்மியா இருக்கு, அங்க டிசைன் இருக்கு, அங்க கலர் இருக்குன்னு சொல்லிட்டு நாமளும் நம்மள பூசிக்கிறோம். எனக்கும் அங்க கலரா போட்டிருக்கிறாங்க, நம்மளும் இங்க கலர் போட்டுக்கணும், அங்க டிசைன் இருக்கு, நாமளும் நீங்க டிசைன் போட்டுக்கணும் அப்படின்னு இருக்க 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 நம்ம அதை வந்து ஏத்திக்கிட்டே தான் போறோம். அந்த ஆதாரமா இருக்க அந்த வெள்ளை பேப்பர்ல அந்த ஒளியாக நம்ம போய் மாறணும்னு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கணும்ன்றது இல்லாம இன்னும் நம்ம மத்தவங்கள பார்த்துட்டு இந்த போட்டி பொறாமைன்ற ஒரு விஷயம், ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு விஷயம், அதான் அறியாமை தான். மத்தவங்கள பார்த்து பார்த்து தான் இதுல நம்ம வந்து இதாகிறது. அந்த மத்தவங்களுக்காகன்னு போயிட்டு நமக்குள்ள இருக்கிற இறைவனை விட்டுடுறோம். நமக்குள்ள இருக்கிற இறைவனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும்ன்றது யாருக்குமே புரியறது இல்ல அப்படிங்கிறது தான் திருமூலர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல உலகியல்ல தேவையான அளவு இப்ப நான் பிச்சைக்காரனாவே இருக்கிறோம்னாலும் அந்த வேஷம் தான் போட்டிருக்கோம்னாலும் சாப்பாடு கிடைக்குதா சாப்பிட்டுட்டு மீதி நேரத்துல உட்காந்து தான் யாருன்ற உண்மையை உணர்ந்து அந்த நிலைக்கு நம்ம முன்னேறணுமே தவிர இதுலயே நீங்க இருந்து வினைகளை சேர்த்துக்கிட்டு இன்னமும் அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு ஏன்னா சரி பரவாயில்ல நான் வந்து நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னா அதனால வினைகள் தான் சேர்ந்துகிட்டே இருக்க போகுது. அது வந்து உங்களுக்கு இறைவனை நோக்கி கூட்டு போகாது. இல்லைன்னா பரவாயில்ல சரி நீங்க இதையும் பண்ணிக்கோங்க அதையும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். அந்த வினைகளை ஆசைகள் எவ்வளோ ஆசை இருக்கோ அதுக்காக வினைகளை தான் சேர்த்துட்டு போறீங்க இப்படி அறியாமையில இருக்காங்களே மக்கள் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னா நம்ம அந்த இறைவன் எப்படி இருக்கிறாருன்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. அவர் அன்பா இருக்கிறாருன்ட்டாங்க, தவத்திலே இருக்கிறாரு, அமைதியில இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க, உண்மையில தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க, அவர் எந்த நிலையில இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நாமளே இருக்கிறோம்னா இதுதான் நம்மளோட உண்மையான தன்மைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம அந்த உண்மையான தன்மையில நாம இருக்கிறதுல நம்ம கொஞ்சம் முயற்சி போடணும். அந்த இதுல போட்டிருக்காங்க இல்லையா, முயன்றிலர் ஆதலான், அந்த முயற்சியே நம்ம பண்றது இல்ல. அதனாலதான் நமக்கு இதுல இருந்து பிழைத்து கொள்ள வழியும் நமக்கு தெரியறது இல்ல. நம்ம முயற்சின்னு பார்க்கணும்னா அன்பா இருக்கிறது தான். அந்த தவத்துல இறைவன் மாதிரியே அந்த தவமல்ல நந்தி சொன்னாங்க இல்லையா, அந்த தவத்துல இறைவனை பற்றி கொண்டே இருக்கிறது தான். அப்புறம் அந்த உண்மையிலே இருக்கிறது. அந்த உண்மைங்கிறது அந்த விழிப்புணர்வு மட்டும்தான் உண்மையில இருக்கிறது. அதுக்கான முயற்சியை நம்ம செய்யணும் விழிப்புணர்வாக இருக்கிறதுல. ஏன்னா அது மட்டும்தான் அந்த பேப்பர்ல இருந்து வர ஒளி வந்து அந்த பேப்பர்ல இருந்து வருது அப்படின்னா அந்த ஒளி வந்து அதுதான் இறைவனோட ஒளி நமக்குள்ள விழிப்புணர்வாக நமக்கு தெரிகிறது. அந்த நம்ம இறந்த காலத்திலயோ கற்பனையிலயோ இருக்கும்போது நம்மளால இறைவனோட ஒளியில இருக்கிறது இல்ல. நம்ம அந்த மாயை உலகத்துலதான் இருக்கோம். அதனால நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த விழிப்புணர்வா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, கருணையா இருக்கிறது, இறைவனோட குணம் என்னமோ அந்த இதுலயே இருக்கிறது, இறைவனை பற்றி கொண்டே இருக்கிறது. இந்த மாயைன்றது புரிஞ்சு நம்ம இறைவனடி சேரணும், நாம யாருன்றத உணரணும் அப்படிங்கிறதுதான். அது இல்லாத சமயங்கள் எல்லாமே அது இல்லாம வெறும் நான் வந்து இந்த மாய உலகிலே பெரியாளா ஆகுறதுனால ஒரு யூஸும் இல்லை. அது எல்லாமே அழியக்கூடியதுதான். அது அடுத்த பிறப்புக்கு போய் இன்னும் வினைகளை சேர்த்து இன்னும் பிறவி எடுத்து இன்னும் கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறது தான் இதுல திரும்ப திரும்ப சொல்றாங்க. நான் இதுல புரிஞ்சுக்கிறது இதுதான். திரும்ப திரும்ப நம்மளை வந்து அன்பா இருக்கணும், தைரியமா இருக்கணும், தவத்துல நம்ம டைம் போடணும், இறைவனை உள்ளுக்குள்ள நம்ம எப்பயுமே இறைவனை உணர்ந்துகிட்டே பிடிச்சிக்கிட்டே அவர் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் எந்நேரமும்.
இப்ப நாங்க ஒரு காலையில கை பிடிச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன்னு இல்லாம, எப்பயுமே நம்ம பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த மாய உலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி அவரோடயே சேருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அதுதான் இந்த பாடல்ல இருந்து புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. மியூட் மியூட் இருக்கு. வணக்கம், கேக்குதா? இருக்குதுங்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். அண்ணலை நாடிய 6 சமயம் விண்ணவராக மிகவும் விரும்பியே முன்னின்று அழியும் முயன்றிலராதலால் மண்ணின்று ஒழியும் வகை அறியார் விளை. அப்போ இந்த அண்ணலை நாடிய 6 சமயம், அண்ணல் அப்படிங்கிறது நம்ம இறையம்பெருமானை சொல்லக்கூடியது. இப்ப இந்த இடத்துலயும் ஒரு குறிப்பு இருக்கு. என்ன அப்படின்னாக்க 6 சமயங்களும் அவனை நோக்கித்தான் போறது, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்ம இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த சமயத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த தேவதைக்கு நம்ம பலியோ இதுவோ அவியோ கொடுத்தாலும் அது இறையம் பெருமானை சென்று சேரும் அப்படின்னு சொல்லி அந்த பர சிவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை சென்று சேரும் அப்படின்னு நம்ம இறையம் பெருமான் அப்படின்னு ஒரு ஒரு ஆண் விகுதி கொடுக்க வேண்டாம்னு கூட நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துலயும் அதை மீண்டும் உறுதி செய்கிறாரு. அண்ணலை நாடிய 6 சமயம். அப்போ அதை நாடி செல்ல வேண்டும் என்றால், இறைவனை நாடி செல்ல வேண்டும் என்றால் இந்த 6 சமயங்களும் உதவும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம என்ன இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது மட்டுமல்ல சிவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம சிவம்னு எதை நினைத்து கொண்டு அணுகுகிறோமோ அதுவல்ல, அது இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஒரு இடத்துல நம்ம அதை அடையாளப்படுத்தி விடவே முடியாது. அதனாலதான் சிவம் அல்லதில்லை அப்படின்னு நேற்று சொன்னார்ல. நீங்க நினைச்சிருக்கிறதெல்லாம் இல்லை, இந்த 6 சமயங்களும் காட்டக்கூடியது அல்ல அப்படின்னு சொன்னோம், நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி என்ன சொன்னாரு, அவம் அல்லதில்லை 6 சமயங்கள் அப்படின்னு நம்ம சொன்ன போது அதுவும் தவறு இல்லை, கேடு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். எப்படி அது கேடா இருக்க முடியும்? அந்த அடுத்த வாரத்துல சொல்றாரு பாருங்க, அண்ணலை நாடிய 6 சமயம். அப்போ அந்த இறைவனை சென்று இறைவனை உண்டான பாதையை நமக்கு காட்டக்கூடியதுதான் அந்த 6 சமயங்களும். அதான் அந்த முதல் வரியிலேயே சொல்லிடுறாரு. அப்புறம் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம் விண்ணவராக மிகவும் விரும்பியே அப்படின்னா, முதல்ல அந்த தெய்வ கூட்டத்துல அந்த அந்த விண்ணில் நின்று, அதாவது இந்த மண்ணுலகில் இருந்து போகக்கூடிய ஒரு தன்மைய நமக்கு கொடுத்துரும். ஆனா அங்க போய் ஆசை அழியாது. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், ஆணவ மல வாசனை இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த இந்த முக்தியை அடைய முடியாது. அந்த பரமுக்தி பதமுக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சாயுஜ நிலையை நம்மால் அடைய முடியாது. எதனால? முன்னின்று அழியும் முயன்றிலராதலின் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நம் முன்னால் இருக்கக்கூடிய அந்த முயற்சி, அந்த 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 முயற்சி இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னா, அந்த இடத்துல ஒரு துவைதம் இருக்கும். நான் வேறு, அந்த செயல் வேறு, இல்ல நான் அடையக்கூடிய பொருள் வேறு, நான் வேறு அப்படின்னு 2 இடம் இருக்கும். ஏன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, விண்ணவராக மிகவும் விரும்பியே முன் நின்று அழியும் முயன்றிலராதலின் ஆதலான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். அந்த முயற்சி எப்ப இருக்கும், எது வரைக்கும் இருக்கும்? எது முயற்சி அப்படின்னா, நம்ம
ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை செய்யறது மாத்திரம் இல்ல, அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கமும் முயற்சி தான். இப்போ நம்ம நினைக்கலாம், நான் வந்து பூஜை பண்றேன், பூஜைக்கு உண்டான பொருட்களை சேகரிக்கிறேன், அதுவும் முயற்சி. பூஜை பண்றதும் முயற்சி. அந்த பூஜை பண்ணுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். நான் கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு முயற்சி தான். எனக்கு செல்வம் வேண்டும் நினைக்கிறதும் ஒரு முயற்சி தான். எனக்கு என் குழந்தைக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், அவன் மாதிரி கார் வாங்கணும், இவன் மாதிரி வீடு வாங்கணும், இது எல்லாமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் தான் தப்புன்னு நினைக்கிறோம். வீடு வாங்கணும்னு நினைக்கிறது, கார் வாங்கணும்னு நினைக்கிறது, அட்மிஷன் கேட்கறது, செல்வம் சேர்க்கிறது, புகழ் சேர்க்கிறது, இதெல்லாம் தான் தவறு. இறைவனை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அந்த எண்ணம் தவறு இல்ல, அதுக்குள்ள நம்ம போயிடலாம். அதை கேட்கறது வந்து மேன்மையான ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே ஒரே நிலைகள் தான், எல்லாமே ஒரு விருப்பம் தான். விருப்பம் எப்ப வரும் அப்படின்னா நம்ம கிட்ட இல்லைன்னு நமக்கு தெரியும் போதுதான் அந்த விருப்பம் வரும். ஆனா நம்ம எதை வச்சிருக்கோம், உள்ள வச்சிருக்கோம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த முன் நின்று அழியும் முயன்றிலர் ஆதலின் அந்த அந்த முயற்சி இருந்து நம்ம செய்யற வரைக்கும், அந்த முயற்சியை முன்னிறுத்துபவர் வரைக்கும் மண் நின்று ஒழியும் வகை அறியார்களே அப்படின்னா, மண் அப்படிங்கிறது இந்த இடத்துல விருப்பம். அது அந்த விருப்பம் இருக்கிற வரைக்கும் ஆணவம் இருக்கும். அந்த விருப்பம் இருக்கிற வரைக்கும் ஆணவ மல வாசனை வரைக்கும் தொக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, விருப்பமற்ற இறையோடு ஒன்று கலந்து இருக்கக்கூடிய அந்த அத்வைத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஒரு இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு குறிப்பு வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு அப்படின்னாக்க, அண்ணலை நாடிய 6 சமயமும். இந்த 6 சமயம் தான் நமக்கு பாதைங்க. அந்த 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 அது புற சமயம், அகச்சமயம், புறப்புற சமயம், அகப்புற சமயம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே வழி. அதை தொட்டுடுங்க. தொட்டு நம்ம சாக்காத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, மணிபூரகத்துல இருக்கக்கூடிய இறைவனை வந்து ஸ்தூல பிரம்மம் அப்படிம்பாங்க. இந்த ஸ்தூல பிரம்மத்தை நம்ம தொட்டாதான் சூட்சும பிரம்மமான அநாகதத்தில் உரையக்கூடிய அந்த சிதாகாச பெருவழியை, இந்த தகராகாசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த தகராகாச கான்செப்டே என்ன அப்படின்னாக்க, அநாகதத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சிதாகாச பெருவழியை தொட்டு விட்டால் நாம் இறையோடு கலந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த தன்மை எப்ப வரும், இத வந்து சூட்சும பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூட்சும பிரம்மம் எப்ப வாய்க்கும்னா, நம்ம முதல்ல ஸ்தூல பிரம்மத்துல நிலைக்கணும், அப்பதான் வாய்க்கும். அப்போ அந்த ஸ்தூல பிரம்மத்தை தொடாம நம்மளால நேரடியாக அநாகதத்தில் இருக்கக்கூடிய அந்த சிதாகாச பெருவழியில நம்மளால கலந்து விட முடியாது. அந்த தகராகாசம் நம்மளால கலக்க முடியாது அப்படிங்கிறதுதான் ஒரு பேருண்மை. அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல 6 சமயங்களை தொடாமல் நம்மால் அந்த அண்ணலை சென்று சேர முடியாது. ஆனா நீ ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் எங்கதான் வந்து நிற்கும் அப்படின்னாக்க, நீ விண்ணவராக விண்ணவர் வரைக்கும் உன்னை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அங்கேயும் முயற்சி இருக்கும். நீ அங்கேயும் போய் என்ன பண்ணுவ அப்படின்னா, இந்த நமக்கு தெரியும் விண்ணவர்களுடைய தன்மை ஆசை மிகுந்த தன்மை அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். என்ன இருந்துகிட்டே இருக்கும்? முயற்சி இருந்து கொண்டே இருக்கும். ஒருவரை ஒருவர் வெல்வதற்கு, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தான் வேறு இறை வேறு என்ற எண்ணம் மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் தக்கன் யாரு? விண்ணவன் தானே. அந்த தக்கனுடைய ஆணவம் அங்கு முன்னின்று சிவனை நோக்கி சவால் விட்டார் இல்லையா? அவரை நோக்கி நான் பெரிதா நீ பெரிதா அப்படின்னு. இது மாத்திரம் இல்ல, தக்கன் மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி நிறைய விண்ணவர்கள் அவர்களுடைய நிலை அறியாது கேள்வி எழுப்பினவங்க இருக்காங்க. சோ அந்த 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 முயற்சி இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த ஆணவம் நிறைந்து கொண்டே நிற்கும். அது இருக்கிற வரைக்கும் மண் நின்று ஒழியும் வகை எறியார்களே. அப்போ மண் அப்படின்னா திரும்பி எத்தனை கால விண்ணவராக இருந்து விட்டு மீண்டும் இந்த மண்ணிற்கு வந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2வது, மண் அப்படிங்கிறது ஒரு ஆசையின்
வெளிப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது அப்படியும் ஒரு குறிப்பு இருக்கு. அப்போ அந்த மண்ணுன்னா அந்த ஆசையை ஒழிக்கக்கூடிய வகையை அறிய மாட்டார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம யாரா இருக்க போறோம், யாரா இருக்கோம் அப்படின்னா அந்த நிர்குண பரபிரம்மத்தின் துளியாக அந்த அந்த அடையாளத்தை நம்ம மனசுக்குள்ள தேக்கும் போது நம்மளுக்கு ஆசை இருக்காது. அன்பு, வெறுப்பு, விருப்பு இது எல்லாமே சமநிலையில இருக்கும், இல்லாம இருக்காது. விருப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே சமநிலையில இருக்கும். அதுதான் நிர்குணத்திற்கு முந்தைய படி இல்லைங்களா? அப்ப அந்த நிர்குணனாக நாம் இருக்க வேண்டும். அப்ப இது வந்து ரொம்ப ஆழமா, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு 10 ஸ்டெப் பின்னாடி நின்னு ஒருமையை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். இருமை அல்லாது ஒருமையை நிலைத்து நிற்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு மந்திரம். அதனாலதான் நான் நேத்திக்கே சொன்னேன், எதுவுமே தவறல்ல, அதெல்லாம் வெளியில தூக்கி போட்டுறாதீங்க, அது தேவையில்ல அப்படின்னு. அதுவும் படிநிலை தான். உள்ள வாங்க, உள்ள வந்து மேல போகக்கூடிய படியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு மந்திரத்துல ஒரு இடத்துல கூட ஒரு நிந்தனையை நம்மளால பாத்துடவே முடியாது. தூஷணை அப்படிங்கிறதுக்கு கூட நிந்தனைன்ற ஒரு பொருள் வராது. அது ஒரு ஆழமான ஒரு பொருள். இன்னும் வரக்கூடிய இன்னும் ஒரு 2 மந்திரத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தல் என்று கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, நன்றி. மிக அருமை. ரொம்ப ஆழமான பார்வை இருந்தது. நிறைய கத்துக்கிறோமா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. கிருத்திகா, எனக்கு ஒரு ஐயம், சந்தேகம். ஏன்னா ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். அது மாதிரி ஒரு சந்தேகம் அந்த பாட்டுல முதல் வரையிலேயே. அது உங்களுடைய விளக்கத்திற்கு பிறகு வரக்கூடிய சந்தேகம். அது இப்ப அண்ணலை நாடிய சமயங்கள் ஆறும் அப்படின்னு ஒரு இங்க வந்து உடன்பாட்டுல வருது. இப்ப இதுக்கு ஆப்போசிட்டா அண்ணலை நாடாத சமயங்கள் அப்படின்னு சாங்கியம் முதலான ஒரு 6 சமயங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் வந்து லோகாயுதம், இதெல்லாம் வந்து இறை நம்பிக்கைக்கு எதிரான ஒரு சமயங்களா இருக்கு. ஞானசம்பந்தர் வந்து திருவானைக்கா பதிகத்துல சொல்லுவாரு, நடையே மெய் என்று நாத்திகம் பேச வேண்டாம் அப்படின்னுவாரு. மாணிக்க வாசகர் நாத்திகம் பேசி நாத்தழும்பேருன்னுவாரு. அப்ப அது மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப அதெல்லாம் நாடாத சமயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க வந்து எதை விரும்பினாலும் அதனால அவர்கள் விண்ணவனாக, அதாவது உண்மையான விண்ணவன் அப்படிங்கிற அந்த தன்மையை அடைய முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு இதுல ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சரியா அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஐயா முதல்ல இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை என்னுடைய விளக்கத்திற்கு பிறகு அடைந்தது வந்து குழப்பம் இல்ல, அது தெளிவான சந்தேகம். அது நீங்க சொன்னீங்கன்னா அது குழப்பம் கிடையாது. அது சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இது என்ன சொல்றானா, என்ன சொல்லி இருக்கு. இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். இது சொல்லி இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்த வந்து நம்ம, அதாவது நாடாத அப்படின்னா நாடு அப்படின்னு நம்ம நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். அதை நாடாதவர்கள் சேராதவர்கள் அப்படின்னா அப்ப நாடியவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பொருளை வந்து நம்ம சென்று அடைந்து இருக்கிறோம் இதற்கு முன்னாடி இருக்கிற மந்திரங்கள்ல. எனக்கு டக்குன்னு எடுத்துக்காட்டு வரல. முன்னாடி பாடல கள்ளத்தலைவன் கருத்தறியார்களே அப்படின்னா அதை அறிந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள்ல கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, அண்ணலை நாடிய 6 சமயமும் அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு போர்ஷனுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா இந்த மந்திரத்துல வந்து நம்ம முன்னாடி மந்திரத்தோட பின்னாடி எடுத்துட்டு வரோம். அவமல்லதில்லை 6 சமயங்கள், தவமல்லதில்லை தலைப்படுவார்க்கு இங்கு அப்படின்னு அங்கேயும் வந்து ஒரு முயற்சிய பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாதான்
பார்த்தோம். அதனால இங்கேயும் வந்து முயன்றலராதலின் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு முயற்சியை பத்தி சொல்றதுனால இந்த இடத்துல அந்த எண்டுக்கு நம்ம போய் பார்க்க வேண்டாம், பார்க்கக்கூடிய தேவை வந்து இந்த இடத்துல வரல அப்படின்னு நான் நினைச்சேன் ஐயா. இல்ல அது கரெக்ட் தான். ஆனா இது சம்பந்தமா இன்னும் கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து இதுல அந்த உரைப்பு அந்த அதாவது உறுதியான உணர்வு நிலையில நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து குழப்பம் அடையிறது இல்ல. ஆனா பொதுவா இருக்கிறவங்க இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம முதல்ல அந்த வாசித்தல் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வரவங்க இது பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் திசை மாறி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்ல. அதனாலதான் வந்து நம்ம தெளிவா நாடிய நாடாத அப்படின்னு பிரிச்சு நாடாததால் வரக்கூடிய தன்மை என்ன, நாடுவதால் வரக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு நம்ம பிரிச்சு பகுத்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் தானே, சொல்லிதானே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதுதான் நம்ம அதுக்கப்புறம் போன்ல இது தொடர்பா கலந்துரையாடல், இது வந்து ஆர்கியூமெண்ட் கிடையாது, டிஸ்கஷன். அதனால வந்து நான் அப்புறமா நான் போன் பண்றேன், உங்களுக்கு டைம் இருக்கும் போது எடுங்க, பார்த்துக்கலாம். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம். நம்ம ஒன்னும் புரியுது எனக்கு. அதாவது அந்த தெளிவையும் நாம் வைக்கணும், ஒரே பாதையில பயணிக்காம இரண்டு பக்கமும் நம்ம அந்த பார்வையை வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்த சமயத்திற்குள் வந்தவர்கள் வராதவர்கள் அப்படின்னு இரண்டு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றீங்க. புரியுது. சுபக்கம், பரபக்கம். இந்த ஏன்னா முதல்ல சுபக்கம் பரபக்கம்னாலே என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கு, எளிமைப்படுத்த வேண்டியிருக்கு. அது மாதிரி நிறைய நமக்கான கடமைகள் ஏராளமா இருக்கு. அதனாலதான் வந்து இப்ப நம்ம பேசுறது எல்லாமே சுபக்கம். ஆனா பரபக்கம்னு ஒண்ணு இருக்கு, அது சிவஞான சித்தியார்ல இருக்கும் அது. சரி, ஆமாய்யா, நம்ம பேசலாம், அது கண்டிப்பா பேசலாம். நன்றி. இப்படியும் ஒரு பார்வை இருக்கிறப்ப நன்றி. சரி, இதுல ஒன்னும் 6 சமயங்கள்னு ஒருத்தர் நண்பர் போட்டிருக்கிறாரு. பாடானவாத சமயம், பேதவாத சைவம், சிவ சமவாத சைவம், சிவ சங்கீராத்தவாத சைவம், ஈஸ்வரவ அவிகாரவாத சைவம், சிவாத்துவ சைவம் அப்படின்னு 6 சமயங்களை பத்தி, அகசமயங்களை பத்தி ஒருத்தர் நண்பர் குறிப்பிட்டு இருக்காரு, வேளாண்றவரு. நன்றிங்க ஐயா. நான் வேளாண்க்கு இன்வைட் கொடுத்தேன் சார், அவர் கவனிச்சாரான்னு தெரியல. அவர் வந்து சைவத்துல ரொம்ப அறிவும் அதே நேரத்துல ஈடுபாடும் உடையவர் தான். நான் இன்வைட் கொடுத்துருக்கேன் அவருக்கு, கவனிச்சாரா என்னன்னு தெரியல. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இது எல்லாமே இது வந்து சைவத்திலேயே இருக்கக்கூடிய 6 வகை சார். இது சமயங்கள் 6 வகை இருக்கிற மாதிரி சைவத்துல 6 வகைய கொடுத்திருக்காரு. அது மாதிரி. ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்லிருக்க பாருங்க, சிவாத்வித சைவம் அப்படின்னு. அததான் நம்ம வந்து அடையறோம் அப்படின்னு நினைக்கிறோம். சிவம் வேறு ஆன்மா வேறு இல்லை அப்படிங்கிற அந்த கலப்பு வந்துச்சுன்னா அது வந்து சிவாத்விதம் அப்படின்னு இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் திருவாவடுதுறையில படிக்கிறோம். அது என்ன கேக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா சுத்தாத்வித சைவம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சைவத்தை வந்து சுத்தாத்வித சைவம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சரி, நன்றி வேளாண். நீங்க மேல வந்து கூட சொல்லலாம், ஆனா நீங்க கவனிக்கல பிறகு. நீங்க வந்து எல்லா நாளும் வர வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் சொல்லி இந்த சமயங்கள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா திருவருட்பால அது எந்த திருமுறைன்னு எனக்கு தெரியல, ஆனா இதெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே பாடமா கூட வைக்கிறாங்க. பொங்கு பல சமயமெல்லாம் புகுந்து கலந்து கங்குகரை காணாத அப்படின்னு அந்த அருட்பா இருக்கும், திருவருட்பா. பொங்கு பல சமயமெல்லாம் புகுந்து கலந்து கங்குகரை காணாத கடைசியா கடலே அப்படின்னு வந்துரும். அது எல்லா நதியும் போய் கடல்ல கலந்துடுச்சுன்னா
அந்த கடல்ல இருக்கிறதுல இந்த நதி இந்த நதின்னு நம்ம பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. அது மாதிரிதான் நம்ம கடைசியில போய் சாயுச்சிய பதவிக்கு போய் சாயுச்சியம் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு போயிட்டா நம்ம எங்க இருந்து வந்தோம் இங்க இருந்து வந்தோம்லாம் அந்த பேதம் அப்படிங்கறதெல்லாம் அந்த வேறுபாடு அப்படிங்கறதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறது. அங்க ரெண்டு விஷயம் இருக்காது சாயுச்சியத்துல. ஒண்ணு பேதைமை அப்படிங்கிற அறியாமையும் இருக்காது, பேதம் அப்படிங்கிற வேறுபாடும் இருக்காது. அது மாதிரி ஒரு தன்மையில தான் நம்ம சாயுச்சிய தன்மைக்கு நம்ம போவோம், நம்முடைய ஆன்மாவானது போகும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதன் அடிப்படையில பார்க்கும்போது இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட 26வது பாடல். ஏன்னா இந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி அந்த பொங்கு பல சமயம் எல்லாம் அது படிக்கணும். அது எப்போ படிச்சது, இன்னொரு தடவை படிச்சுதான் சொல்லணும். அது நீங்க எடுக்க முடிஞ்சா எடுத்து படிச்சுக்கலாம். அந்த பாட்டு பொங்கு பல சமயம் எல்லாம் அப்படின்னு இருக்கும். எடுத்துட்டீங்க? படிங்க சார். நன்றி. பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பி மயில் தோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுத மலரருவ மதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே. இது மகாதேவ மாலையில இருக்கு. அது அருட்பால தேவதேவேன்னு முடிஞ்சதுன்னா அது மகாதேவ மாலை. அது அதுல ஒரு 100 பாட்டு இருக்கும். அது சரி. நன்றிங்க சார். ரொம்ப இது ரத்னா சார் எடுத்து படிச்சுட்டாரு. ஆனா நம்ம எடுத்து மெதுவா நிறுத்தி நிதானமா படிச்சு பார்த்தோம்னா நல்லா புரியும். அது உண்மையிலேயே அந்த சமயங்கள் எல்லாம் கலக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது, அந்த சிவ அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது நல்லா புரியும். அதனால இன்னைக்கு 27வது பாடல் பார்க்கலாம். அது ரொம்ப அருமையான பாடல். அது எல்லாமே அருமையான பாடல் தான். ஆனா இந்த சூழ்நிலைக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். உடைத்தனை வஞ்ச பிறவியை உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை உடைத்தனை வந்த பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனை சுந்தரி நின் அருளால் சுந்தரி நின் அருளால் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனை நின்னருள் ஏதென்று சொல்லுவதே ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதமா இருந்தது. மிக்க நன்றிங்க. வேற எதுவும் கேள்வி இருக்குங்களா யாருக்காவது? நிறைவு செஞ்சுக்கலாம். ரத்னகுமாரியா வாங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி அர்த்தனரியா. நன்றி கத்திகம்மா. அவர் நிறைவு யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டு என்றும் காலை எழுந்து கருத்தறிந்தோதிரி ஞான தலைவனை நல்லவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது.
மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம